ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி டே 2 ஆஃப் ரமதான் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் வந்து முட்டை குழம்பு வந்து வச்சுருந்தேன். சைடில் வந்து இவனுக்கு வந்து தோசை ஊற்றியாச்சு. முட்டை குழம்புலாம் எப்போயுமே ஒரு 2 to 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே செஞ்சால் வந்து இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் நேரமாக செஞ்சு வச்சுட்டேன். அன்றைக்கி சகருக்கு பார்த்திங்கன்னா முட்டை குழம்பு ஒயிட் ரைஸ் தான், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த காம்பினேஷன்லாம் மறக்காமல். அதனால் காலையில் பார்த்திங்கன்னா அவரை தூங்க வச்சாச்சு. தூங்க வச்சுட்டு இருக்கும்போது சரி எல்லாமே கொஞ்சம் ஊற போட்டு வச்சிடலாம், அப்போ தான் வந்து இஃப்தாருக்கு சமைக்கும் போது இன்னும் நல்லாயிருக்குன்னு சொல்லி ஊற போட்டாச்சு. சரி அவனுக்கு வந்து ஒரு பருப்பு சாப்பாடு மாதிரி ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் பருப்பு சாப்பாடு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அவர் பாருங்கள் டிவி பார்த்துட்ருக்காரு. அன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் துவைக்க வேண்டிய வேலையெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இஃப்தாரோட டைம் ஆகிடுச்சு. இஃப்தார் டைமுக்கு வந்து கஞ்சி தான் ரொம்ப முக்கியம், அதை வந்து வாங்கி வச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாம் அரைக்க வேண்டிய வேலையெல்லாம் இருந்துச்சு. எல்லாமே நல்லா சூப்பராக வந்து ஊறி இருந்துச்சு. பாலும் நான் வந்து காய்ச்சி வச்சிட்டேன் முன்னையே, அப்போ தான் வந்து நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. இவரெல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சேர்த்து செஞ்ச பழகிட்டாரு. சமாளிக்கிறது பெரிய வேலையாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து போண்டா, அப்புறம் வடை, அப்புறம் கஞ்சி, 2 ஜூஸு, சட்னி, ஐஸ் கட்டி இதெல்லாம் வந்து போட்டு குடித்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கான நோம்பு அப்படி தான் முடிஞ்சிச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மடித்து வைக்க வேண்டிய அப்படியே துணியெல்லாம் மடித்து வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிச்சனில் வந்து எல்லாம் நீட் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இருந்துச்சு. அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் நீட் செஞ்சுட்டு கொஞ்சம் நைட்டு வந்து பஜ்ஜி, கஞ்சி இதெல்லாம் வந்து மீதம் இருந்துச்சு. சரிங்களா, அதவே நான் வந்து நைட்டுக்கு வந்து வச்சுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்துச்சு, சரி வந்து விளக்கிக்கலான்னு சொல்லிட்டு இவனுக்கு பார்த்தீங்கன்னா தோசை ஊற்றிட்டு அப்படி கிளம்பலான்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் பார்த்திங்கன்னா தொழுகிறதுக்கு வந்து ரெடி ஆயாச்சு. அவனையும் ரெடி பண்ணி கிளப்புறது தான் பெரிய வேலையே. அவனையும் ரெடி பண்ணி கிளப்பிட்டு நான் வந்து தொழுகிறதுக்கு ஒரு போயிட்டேன். ஓவராக பார்த்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படி கொஞ்சம் வெளியில் வந்து எல்லாத்தோட கிளிப்ஸும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து கஞ்சி வந்து குடிச்சிக்கலாம் நைட்டுக்குன்னு சொல்லி வச்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.